கைஸ் நாங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக வேலை பார்ப்போம். ஐயோ எங்கள் பெரியம்மா வந்து சமைச்சு தந்துடும். ஆனால் இப்போ நிறையா ஒர்க்கு முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஹோட்டலில் தான் வாங்கியிருக்கோம். சாப்பிட்லாமா? ஹோட்டல் சாப்பாடு கேரளா ஸ்பெஷல் வந்து ஊனு, அதுதான் சாப்பிட போகிறோம். சாம்பார், மோர் கைஸ், மீன் குழம்பு. இது என்ன ரசம்லாம் தருவாங்க? ரசம் அதெல்லாம் இல்லை. மசாலா கூட்டு தருவாங்கல்ல, எதுவுமே இல்லையா? இது எத்தனை? இது பைசா எத்தனை? 100 ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை. 100 ரூபாய்க்கு ஊறுகாய் தான் மிச்சம் போல். இனிமே இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க. இதுதான் கேரளா அரிசி. குழம்பு அவ்வளோவா நல்லா இல்லையம்மா. ஊறுகாய் தான் நல்லா இருக்கு. ஊறுகாய் தான் கடையில் வாங்கியிருப்பாங்க போல் ஹோட்டல்காரவு. அதுவுமே பச்சை தண்ணி மாதிரில இருக்குது, உப்பு இல்லை மோரில். நான் ஒரு ஐடியா பண்ணவா தங்கம்? நீங்கள் இந்த சோறை சாப்பிடுங்க. அது சாம்பாருக்கு தோசை ஊற்றவா? உனக்கு போதுமா சாம்பார்? அது இந்த இருக்குல்ல, இவ்வளோ சாம்பார் இருக்குல்ல, இறங்க மாட்டுக்கு, இன்னும் வர மாட்டேங்குது. எடுக்க முடியும். எப்பவும் நல்லா வரும், இன்னைக்கு சொதப்பிருக்கு. ரெண்டாவது நல்லா ஊற்றுவோம். எவ்வளோ நெய்யை போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? மெல்ட் ஆகுது, டபக்கடின்னு விழுந்துருச்சு. எல்லாமே சொதப்புது. இது ஃபுல்லுமே நெய்யாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நான் தானே திங்க போகிறேன். இல்லை அப்படியே மொறி போய் தான் இருக்கு. 2 முட்டை இந்த 2 தோசையும் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு பசி அடங்கிடும். முருகுனாலும் நல்லா இருக்கு. ஹோட்டல் ஃபுட்டு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. இனிமேல் நான் வீட்டிலே சமைச்சிருவோமா? அல்லாவே. பாய் கைஸ்.